ஓகே நான் வரேன். குமாருடைய இன்னொரு ஹேபிட் கராத்தே விளையாடுறது. இவங்க 4 பேருமே குமாருடைய ஃப்ரெண்ட்ஸ். இவன் பேர் தவசி, இவன் ஒரு ஃபைனான்ஸ் பார்ட்டி. இவன் பேர் மூர்த்தி, இவன் தொழில் கட்ட பஞ்சாயத்து. இவன் இன்ஸ்பெக்டர் பசுபதி. இவன் பேர் மோகன், மார்க்கெட் தலைவராக இருக்கிறான். இவங்க 5 பேரும் வாரத்தில் ஒரு நாள் சேருவாங்க. அன்னைக்கு ஒரே குடி கும்மாளம் தான். யாரு இந்த பையன்? என்ன விட அவன் பெரிய ஆளா? என்ன தனியா வர பொண்ணு கிட்ட வம்பிக்கிறியா? நான் தாண்டி கேக்குறேன். கொஞ்சம் மரியாதையா வழிய விடு. ஏன் கூட கொஞ்சம் நிப்போம். சொன்னா கேளு. மரியாதை கேளு. வாங்கறல்ல. போடா. கையை கூட கட்டி விடுற. குமார் விழுந்துட்ட. ஏய் என்ன இவ்வளவு பலசாலியா இருக்கா? நம்மள மாதிரி கராத்தே பழகிருப்பாளோ? குறுக்கெல்லாம் வலிக்குது. ஏய் அவள்கிட்ட போய் ஒம்பளத்தை தள்ளி விடாம என்ன மரகட்டோட குமார நீ குடிச்சிக்கவே மாட்டாத. குடு குடு. இந்தா அடி அடி. நீ நல்லா அடி சரக்கு. இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, இன்னும் செல்லாய் காணுமே. மணி வேற 5 ஆயிடுச்சு, வருவாள் என்னன்னு தெரியலையே. வந்துட்டா. ஏன் ஒரு மாதிரி வரா? என்னாச்சு உனக்கு? கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். என்ன ஒருத்தன் கையை பிடிச்சி தகராறு பண்றான். வா வந்து என்னன்னு கேளு. என்ன சொல்ற? கையை பிடிச்சி இழுத்தானா? வண்டியில ஏறு, வா நான் பாத்துக்கிறேன். நம்ம பார் அப்பா வானத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் மழை வர மாட்டேங்குது. கூட்டிட்டு வந்துட்டா. அவன் அடிக்காதடா. என்னடா அடிக்கிற? அவன் பெரிய மனுஷன். இன்னொரு வாட்டி வம்பிழுத்து பாருங்க. கச்சேரி வாடாடே. வாடாடே. ஏய் ஐயோ ஐயோ அடிச்சுட்டு போறானே. ஐயோ சாஞ்சிட்டீராடே மாப்பிள்ள. தலைக்கு மேல வீடு போகுது. நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், கோச்சுக்க கூடாது. சொல்லுடி, என்ன விஷயம்? உங்க பொண்ணு ஒரு பையன் கூட சுத்திக்கிட்டு இருக்கா. வரட்டும், இன்னைக்கு அவளை உண்டு இல்லைன்னு ஆக்கிறேன். என் மானத்தை கெடுக்கணுன்னே வந்திருக்காவ. வரட்டும், அவ காலை உடச்சு போட்டேன். டேய் சுமாரு சொன்னா கேளு. இங்கே பாரு, அவன் ஊரில் லவ் பண்ணுறான். இன்றைக்கி லவ் பண்ணுறானுங்க, நாளைக்கு தேட்டரை பார்க்குன்னு சுற்றிட்டு இருக்கிறானுங்க. ஆனால் நாம் காடு மேடு ரோடும் சுற்றிட்டு இருக்கோம். உனக்கு என்னப்பா ஈஸியாக சொல்லிட்டேன். லவ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ கஷ்டம்னு எங்களுக்கு தானே தெரியும். உங்களுக்கு மட்டுமா கஷ்டம்? எங்களுக்கு தான் கஷ்டம். கல்யாணத்துக்கு அப்புறம் உங்கள்ட்ட சிக்கி சின்ன பண்ண மாறுது. அடையங்கப்பா சொல்லவே முடியாது. என்கிட்ட சிக்கிறது உனக்கு அவ்வளோ கஷ்டமா? ஓ, உங்களுக்குள்ள இந்த வேலையெல்லாம் நடக்குதா? குமரேசா, நம்ம லவ் பண்ணுற விஷயம் ஊரில் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. எப்போ எங்கள் அம்மாவுக்கு தெரிய போதோ? அப்படிலாம் ஒன்றும் ஆகாது. நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாத.
ஓ அப்படியா விஷயம்? பார்த்துக்கிறேன். ஹலோ மூர்த்தி, எங்கே போனா? உன்னை பார்க்க ஓன இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். சரி சீக்கிரம் வா. அண்ணே அங்கே செல்லாயம் குமரேசனும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியுமாண்ணே? என்ன குமார், குமரேசனுக்கு பொங்க வச்சிடலாமா? இல்லை நான் பார்த்துக்கிறேன். அப்படியா? சரி குமாரு, உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் கேளு குமாரு, நான் செய்யறேன் உனக்கு. நாங்க எல்லாம் கூட இருக்கிறோம்ல. ஒன்றும் பண்ண வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன், விடு. ஒண்ணு தெரியாத மாதிரி வரா பாரு. ஏண்டி செல்லாயி, ஒன்னதாண்டி கூப்பிட போயிட்டு இருக்கிற, காது கேட்கல? எங்கடி போய் சுத்திட்டு வர? ஏமா நான் என்ன தப்பு பண்ணேன்? எவங்கூடடி ஊரை சுத்திட்டு வர? தெரிஞ்சிருச்சா? என்ன மன்னிச்சிருமா, நான் குமரேசனை உயிருக்கு உயிரா லவ் பண்றேன். என்கிட்டே சொல்றதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம்டி? மானப்பட்டவள. நீ என்ன கொன்னே போட்டாலும் நான் குமரேசனை தாமா கட்டிப்பேன். ஐயோ 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 ஐயோ, என்னை ஏத்து பேசிட்டாளே. இதுக்குதான் உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்துனேன் நானு. உங்க அப்பா வெளியில வந்தது என்ன அடி பதில் சொல்வேன்? வயித்துல நெருப்பள்ளி போட்டியடி. அம்மா போடி. எங்கேயாச்சும் போய் கண்காணாத இடத்துல போய் செத்து தொலை போ.